மாமன்ற உறுப்பினர் மேலே நான் சொல்லணும் இங்கிலீஷ் வழியில் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. நான் மாமன்ற உறுப்பினர் மேலே கவுன்சிலர் மாமன்ற உறுப்பினர் சொல்லாம ஒருத்தர் பைப் போடுவாரு. நான் சொல்றேங்க, மாமன்ற உறுப்பினர் சொல்லாம ஒரு பைப் லைன் எப்படி இழுக்க முடியும்? அது பம்பிங் மீன்ல போட்டதுனால நான் சொன்னேன். யாரும் அந்த பிளம்பர் போட்டாங்களோ அவங்க போலீஸ் கேஸ் கொடுன்னு சொன்னாங்க. நகரத்துல நீங்க அதே நம்ம பப்ளிக் கையில இருக்கிறோம், நம்ம ஏன் வச்சுக்கணும்? பப்ளிக் கையில இருக்கிறோம், நம்ம ஏன் வச்சுக்கணும்? அத பப்ளிக் கை வச்சிருந்தா நேரா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருப்பாங்களே. ரெண்டு கூட அனுமதிக்க விட தகுதி இல்லைன்னு சொல்லி யாரை பார்த்து யார் தகுதி இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா, அதிகாரி எப்படிதான் செய்வாங்க. நீ எப்படி தனிப்பட்ட முறையில் பைப் போடலாம்? யாரை கேட்டு பைப் போட்டீங்க? நீ படிக்கட்டு அர்த்தம் முதல்ல செஞ்சது தப்பு தானே. செஞ்ச தப்பு விடணும். ரெண்டு கொடுத்து இது பண்ணுங்க. ரெண்டு கொடுத்து வரக்கூடாது. தகுதி இல்லைன்னு சொன்னா தகுதி வந்துடும். மாமன்ற உறுப்பினர் மாவட்ட உறுப்பினர் தகுதி இல்லை சொன்னதுக்கு அப்புறம் மாவட்ட உறுப்பினர் நீ தகுதி இல்லை 2 மாசத்துக்கு அவருக்கு சஸ்பெண்ட் பண்ணி அடுத்த கூட்டத்தில் வரக்கூடாது. எனக்கு தகுதி இல்லை சொல்றதுக்கு உனக்கு தகுதி நான் சொல்ல கேட்டுங்க. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் 96 தொடர்ந்து மாவட்ட உறுப்பினர் நானு. எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நான் என்ன சொல்றேன்? என்ன பேசுறாரு? கூப்பிட்டு பேசுங்கன்னு சொன்னாக்க நான் போலீஸ் சரிதான் சொல்றீங்க. அது எப்படி ஏங்க? அப்ப அவர் சொல்ல நான் என்ன சொன்னேன்? நான் சொல்ல கேட்டுங்க. அவர் செஞ்சது தப்பு, இவர் சொன்னது தப்புன்னு தான் சொல்லிட்டேன். அவர் சொன்னது தப்பு, இவர் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க செஞ்சது தப்புன்றதை ஒத்துக்க மாட்டேன்ற அர்த்தம். நான் கட்டிக்கிறேன். நான் சொன்னது அவர் அது மாதிரி வார்த்தை சொன்னது தப்பு. அவர் சுயநலமா அவருங்க அவரே பைப் போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. யாரு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு? அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. நான் சொன்னேன் ஒரே ஒரு கீழே இருக்க அதிகாரி போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுனா அதிகாரி பயப்பட மாட்டாங்க. நான் சொல்லுங்க வந்து நம்ம மாமன்ற உறுப்பினர் நடந்துக்கணும். நீ சொல்லி அதிகாரி செய்யலைன்னு சொன்னா ரைட்டு. அதிகாரிகள் அப்புறம் அதிகாரிகள் தேவையில்லையே. நம்ம